அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான கேள்வி என்னன்னா, உறவினர்கள் அனைவரும் என்னை ஒதுக்குகிறார்கள், என்னை வெறுக்கிறார்கள், என்ன செய்வது அப்படின்னு கேள்வி. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா எல்லோரும் என்னை ஒதுக்கிறார்கள்னா அது சம்திங் நம்மகிட்ட ராங் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உறவினர்கள் சில பேர் பணக்காரர்களா இருப்பார்கள், நாம் ஏழையா இருக்கலாம். இல்ல சில பேர் உயர்ந்த பதவியில் இருக்கலாம். சில பேர்த்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், அதனால ஒதுக்கலாம். இங்க பார்த்தா எல்லோரும் என்னை ஒதுக்கிறார்கள் அப்படின்னா எங்கேயோ நம்மகிட்ட ஏதோ ஒரு கோளாறு இருக்கும். உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு பொறாமை குணமோ, இல்ல ஒரு கோபம் குணமோ, இல்ல பொறுத்து கொள்ளாத தன்மையோ, இல்ல புரளி பேசும் தன்மை. சில பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி எதுவுமே பேச முடியாது. இவங்க வெளியே போய் ஒண்ணுக்கு நாளா பேசிடுவாங்க. அதனால அவங்க வரும்போதே எல்லாரும் வாயை மூடிடுவாங்க, அவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு கேரக்டர் நம்மகிட்ட ஒரு கோளாறா இருக்கும்போது, அது அவர்களுக்கு இன்கன்வீனியன்டா ஃபீல் ஆகும்போது அவர்கள் அதை ஒதுக்குவதாக தெரிகிறது. ஏன்னா எல்லோரும் ஒதுக்குறாங்கன்னா ஒரு கோளாறான கேரக்டர் நம்மகிட்ட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்ப அந்த நம்ம தான் காரணம். இந்த கோளாறான கேரக்டரை நம்ம முழுமையா அதை எராடிகேட் பண்ணிட்டு நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிட்டோம்னா இதுல பிரச்சனை இருக்காது. நீங்க அடுத்தவர்கள் மீது குற்றத்தை காணும் போதுதான் எல்லா பிரச்சனைக்கும் மூலமாகிறது. ரெண்டாவது பாயிண்ட், இல்ல இந்த எல்லா கோளாறும் நான் எடுத்துட்டேன், நான் பரிபூர்ணமா எந்த கோளாறும் என்னிடம் இல்லை அப்படின்னா, அப்ப நீங்க தவறான கூட்டத்துல இருக்கிறீங்க. நான் சிங்கம், ஆட்டுக்குட்டி எதுவுமே என்ன மதிக்க மாட்டேங்குது அப்படின்னா உன்னை யார் ஆட்டுக்குட்டியை போய் விளையாட சொன்னது? சிங்கத்தை போய் விளையாடு. அப்ப உன்னுடைய தன்மைக்கு ஏற்ப, உன்னுடைய யூனிக்கு ஏற்ப ரிலாக்ஸ்டாக விருப்பம். ஆனா எனக்கு சகிப்புத்தன்மை இருக்கு, விருப்பம் இல்லை, சமநிலை நோக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் இருந்தும் என்னை ஒதுக்கிறார்கள்னா அப்ப நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற இடத்துல இருக்கோம். அப்ப அந்த இடத்துல போய் ஏங்கி என்ன பிரயோஜனம்? அதனால் அதை புரிந்து கொள்கின்ற அந்த ஒரு இடத்துக்கு சென்று நாம் அதை ட்ரை பண்ணோம்னா இது முடியும். அப்படி இல்லாம நான் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் இவர்கள் எல்லோரையும் நான் சாட்டிஸ்ஃபைடு பண்ணணும் ட்ரை பண்ணி அந்த ட்ரை கடைசியில வீணா போய் கடைசியில மேலும் அவமதிப்புக்கு தான் உள்ளாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது பாயிண்ட், புகழும் போது எந்த அளவுக்கு நம்ம இன்பம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் இகழும் போதும் அவமதிக்கும் போதும் இன்பம் வரும். அப்ப இதுக்கு மூலம் என்னன்னு பார்த்தா புகழ் மீது இருக்கிற அடிக்ஷன். அந்த புகழ் மீது இருக்கும் போதையை முழுமையாக கலைந்து விட்டு தெளிவாக அந்த போதையை விட்டு வெளியே வருவதற்குண்டான வேலையை பார்த்தோம்னா எங்க போனாலும் இகழ்வு என்று தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும். ஸோ இதுல என்ன புரியுதுன்னா, அவங்களுடைய இகழ்ச்சியை மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. அவங்க சில இடத்துல ஆங்கியிருப்பாங்க, சில விஷயத்தை இவங்களை கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா அதே சமயம் இகழ்ந்திருப்பாங்க. ஆனா எது ஹைலைட் ஆகுதுன்னா அந்த இகழ்ந்தது மட்டும். ஏன்னா புகழ்ல இருக்கிற போதை. அதனால் புகழ்ல இருக்கிற போதையை முழுசா கலந்துட்டோம்னா இந்த இகழ் அவமானம் ஆகியவற்றை எளிதாக எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் என்னுடைய ஆன்சர்.